ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டாச்சு. அது கூடவே வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சப்பாத்திக்கும் நல்லா இருக்குது, இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் வேக வச்ச உருளைக்கிழங்க சும்மா பெருசு சின்னதாக அப்படி எடுத்து கட் பண்ணி போட்டாச்சு. கையாலேயே கொஞ்சம் பெருசு பெருசாக துண்டு போட்டு போட்டேன். இது இந்த மலேசியாவில் வாங்கிட்டு வந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம டேட் இருக்குது, இருந்தாலும் நம்ம சரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை போட்டு யூஸ் பண்ணேன். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மலேசியனோட கரம் மசாலா போட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வேக வச்சாச்சு. இது லைட்டு ஸ்வீட்டாக கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் காரப்பொடி நிறைய போட வேண்டியதாக இருக்குது, ரெட் சில்லி பவுட்ரு. இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷாக இட்லி அரைச்சோன்னு அடுத்த நாள் செய்கிறப்ப கொஞ்சம் புளிப்பு இனிப்பாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தக்காளி தொக்கெல்லாம் செய்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மலேசியன் மசாலா நம்ம நார்மல் மசாலா மாதிரியே தான் இருக்குது. ட்ரை